இந்த ஜிஎஸ்டி காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி என்பது இந்திய நாட்டு மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய உதவாது, நாட்டினுடைய காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சியை பூர்த்தி செய்ய உதவாது என்பதால் அதை திரும்ப பெற வேண்டும் என்ற இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நடத்துகிறது. எனவேதான் அந்த விவாதத்தை நடத்தி தற்போது அதற்கு ஒரு முடிவை கட்டுகின்ற விதத்திலே அரசாங்கம் செயல்படுவதாக கூறுகிறார்கள். அப்படி செயல்பட்டு காப்பீட்டு மீதான ஜிஎஸ்டியை அரசாங்கம் திரும்ப பெறவில்லை என்றால் எங்களது இயக்கங்களை மீண்டும் நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதையொட்டி தான் இந்த மாநாட்டிலே விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. அதுபோல இந்தியாவிலே காப்பீட்டினுடைய வளர்ச்சிக்காக வருமான வரி விலக்கு காப்பீட்டுக்கு மட்டும் தனியாக வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அதை பற்றியும் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறார்கள். அதுபோல பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் 4 அரசுத்துறை நிறுவனங்கள் இருக்கின்றன. அவைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீண்ட நாட்களாக நாம் வைத்து கொண்டே இருக்கிறோம். வங்கிகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய அரசாங்கம் பொது காப்பீட்டு நிறுவனங்களை ஒன்றாக இணைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. எனவே அதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மையமாக வலியுறுத்தித்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் இன்னும் இயக்கங்களை தீவிரப்படுத்துவது, போராட்டங்களை தீவிரப்படுத்துவது என்கின்ற முக்கியமான முடிவுகளை இந்த மாநாடு எடுக்க இருக்கிறது. காப்பீட்டு மீதான ஜிஎஸ்டியை அரசு திரும்ப பெறவில்லை என்றால் என்ன போராட்டங்களை நடத்துவது என்கின்ற முடிவை எங்களுடைய அகில இந்திய செயற்குழு எடுக்க இருக்கிறது. அது டிசம்பர் மாதம் சென்னையில் கூட இருக்கிறது. அதில் என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவை இந்த பகுதியில் சேலம் கோட்டத்திலும் அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தயாராகத்தான் இந்த மாநாடை நாம் நடத்துகின்றோம். அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை முன்வைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே யாருக்கு அதிகாரம் என்று கேட்டால் நாடாளுமன்றத்திற்குத்தான் அதிகாரம். இந்திய நாடாளுமன்றம் தான் ஜிஎஸ்டி சட்டத்தை 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். எனவே அரசாங்கம் அதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அரசாங்கம் அவ்வாறு வெளியிடவில்லை. மாறாக அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதை கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய அதிகாரம் 67% மாநிலங்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசுக்கு 33% இருக்கிறது. எனவே மொத்தமாக 75% வாக்குகள் பெற்றால்தான் அதை நிறைவேற்ற முடியும். எனவே மத்திய அரசுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. எனவே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மாநிலங்கள் மட்டும் நினைத்தால் போதாது, மத்திய அரசு அதை முடிவெடுத்தால்தான் அது திரும்ப பெற முடியும். நாடாளுமன்றத்தில் அதை தள்ளி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், நாட்டு மக்களுடைய மிக பெரும்பான்மையானவர்களுடைய ஆதரவு அதை திரும்ப பெற வேண்டும் என்று இருப்பதன் காரணமாக அதை அரசாங்கம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நடக்கவில்லை என்றால் போராட்டங்களை முன்னெடுப்போம். ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு ரெண்டுமே சாதாரண மக்கள் நுகரக்கூடிய பொருள். மருத்துவ காப்பீடு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மருத்துவமனைகள் போன்றவற்றில் எப்படிப்பட்ட ஒரு செலவாகும் அப்படின்றது தெரியும். எனவே இந்த 2 காப்பீடுகளிலும் இது இருக்கக்கூடாது, அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தோம். அது இன்சூரன்ஸ் துறையினுடைய வளர்ச்சிக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக முடிந்துவிடும் என்று நாம் அதை வலியுறுத்துகிறோம். ரமேஷ்குமார், இணைச் செயலாளர், தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பு, சென்னை.